Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. உதயநிதி எதிர்கட்சி தலைவர் வழக்கம் போல அவங்க தாத்தா மாதிரி அப்பா மாதிரி கணக்கு சொன்னாரு. 35% உங்களுக்கு ஆதரவா போட்டிருக்காங்க. புஷ்பா பட பாணியில சோஃபா வந்து இறங்குச்சு. லஞ்சம் லாவண்ய பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தினகரனுக்கும் உதயநிதிக்கும் திமுக ஏதாவது யோகியதை இருக்குதாங்க? KN நேரு பக்கத்துல உட்கார வச்சுட்டு இவர் பெருசா பேசிட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நாங்க, உறுப்பினர்கள் நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம். தினகரன் பேசலாமாங்க? திகார் ஜெயில மாச கணக்குல கழி தின்னவர் அவரு. எதுக்கு? தேசபக்தி போராட்டத்துல கலந்துட்டு இருக்கா? லஞ்சம் கொடுத்தாரு எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல்ஸுக்கு சின்னத்தை வாங்குறதுக்காக. அதுக்காக ஜெயிலுக்கு போனவரு. அவர் தப்பு பண்ணா ஒரு 6 மாசம் கழிச்சு ஹனிமூன் பீரியட் ஒண்ணு இருக்கு இல்ல புது கவர்மெண்ட்டுக்கு. ஆனா 3வது நாளே குற்றத்தை அடுக்குறீங்க. புஷ்பா படம் பாணி சோப்பான உங்களை இந்த பணம், இந்த கையாடல், முறைகேடு, லஞ்சம், ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சுட்டு வந்த ஆள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க திமுக கூட. நீங்க வந்து புஷ்பா பட பாணியில வந்துட்டு அரசு நடக்குதுன்னு பேசுறீங்களே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா பொதுக்குழு எடப்பாடி கூட்டுவாரா? அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அவங்க வந்து கோரிக்கை வச்சாச்சு. நேத்தே CV சண்முகம் செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது சொன்னாரு, பொதுச் செயலாளருக்கு வந்து நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம், பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு. பொதுக்குழு கூட்டுறது தலைமையை மாற்றத்துக்காக தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா? வேலுமணி அந்த டீம், CV சண்முகம் டீமுக்கு தான் மெஜாரிட்டி இருக்கு. சோ அதனால வந்து பொதுக்குழுவை கூட்டுவதற்கே அவர்கள் போராட வேண்டி இருக்கும். அவங்க வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டி இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும். பட் அந்த கட்சி வந்து எடப்பாடியின் பிடியிலிருந்து மெல்ல மெல்ல நழுவி கொண்டிருக்கிறது என்பதை வேணா இந்த நேரத்துல நம்ம சொல்லலாம். அதுக்கு காரணம் அவரு தாங்க. அவரே உருவாக்கி கொண்ட ப்ராப்ளம் தான் இது. இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். அதிமுக சார்பாக DMK வந்து அடிக்கணும்னு தான் MGR உருவாக்குனாரு. அப்ப திமுக எதிர்ப்பு உருவான ஒரு கட்சி திடீர்னு 55 வருஷம் கழிச்சு அந்த திமுக உதவியோடு ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சது மிகப்பெரிய தவறு இல்லையா? அது அந்த கட்சிக்குள்ள நேச்சுரலி எதிர்பார்த்தபடி பிரச்சனையை கிளப்பி விட்டுடுச்சு. அதனால திமுகவும் அட் ஃபால்ட் தாங்க இதுல. திமுகவுக்கும் உதயநிதி போன்றவர்கள், சபரீசன் போன்றவர்கள், ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் நல்ல ஆளா தான் இருந்திருக்காரு. அவரை கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. பாஜகவுடைய பிளான் இது. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டசபையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்று இருக்காரு. 144 பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு ஆட்சி நிலைக்கணும், தொடரணும்ன்றதனுடைய ஒரு எண்ணமா தான் நான் பாக்குறேன். நல்ல தீர்ப்பு தான். திரு விஜய் அவர்களுக்கு, அவர் கட்சி, அவர் கூட்டணிக்கு மேல வாக்குகள் ஒரு 26 வாக்குகள் அதிகமா விழுந்திருக்கு. அதுல 25 பேர் அதிமுக MLAக்கள் என்பதும், ஒருவர் அமமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் என்பதும் நமக்கு தெளிவாகிறது. திமுக வந்து நம்பிக்கை கோரும் வாக்கு எடுப்பு நடப்பதற்கு முன்னாலேயே அவங்க வெளிநடப்பு செய்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம். அதாவது வழக்கம் என்னன்னா, அவையில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல பெரும்பான்மை வேணும். அதான் வழக்கம். அதாவது 234 அதுல பாதி 118 அதெல்லாம் கிடையாதுங்க. அது கவர்னர் சொன்ன தப்பு. அது அந்த வாதமே தப்பு. Those present in the house at the time of the voting, அதுல பெரும்பான்மை மெஜாரிட்டி வேணும். அப்படி பார்த்தா இன்னைக்கு 86 87 இருந்தாலே போதும். ஏன்னா திமுக அதனுடைய கூட்டாளிகள்லாம் வாக் அவுட் பண்ணி வெளியே போயிட்டாங்க. அதனால அவையினுடைய எண்ணிக்கை என்பது டோட்டல் வந்து குறைஞ்சிடுச்சு. உதாரணத்துக்கு 234ல விஜய் திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணதால அந்த MLA பதவிய 233 ஆச்சு. அதுக்கப்புறம் தாவேகா உறுப்பினர் திருப்பத்தூர்ல அவருக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து
சட்டசபை நடவடிக்கையில பங்கெடுக்க வேண்டாம்னு சொன்னதால 232 ஆயிப்போச்சு. மதிமுக உறுப்பினர்கள் 2 பேர் வரல, அவைக்கு வரல. அப்கோர்ஸ் அவங்க திமுக உறுப்பினர்கள் தான் உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டதால சட்டசபைக்குள்ள. ஆனா அவங்க வெளியே மதிமுகவுடைய உறுப்பினர்கள் அவங்க 2 பேர் வரல. சோ 4 பேர் வராம போயிட்டாங்க. திமுக என்டையர் பிளாக் வந்து அவங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இப்ப வந்து விஜய் அரசுக்கு வந்து 86, 87 இருந்தாலே போதுமானது. ஆனா 144 உறுப்பினர்களுடைய ஆதரவு அவையில கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது வந்து இப்படிதான் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு பெரிய எதிர்பாராதது நடந்துட்டுலாம் இல்ல. ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்தது, எத்தனை பேர் அதிமுகல 2 அணியில இருக்காங்களே, அது இன்னைக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு. 25 பேர் வந்து வேலுமணி தலைமையில இருக்கக்கூடிய அந்த அணியில இருக்காங்க. மொத்தம் 47 பேர் அதிமுகவுல இருக்காங்க. 22 பேர் தான், அதாவது சிறுபான்மையினர் தான் எடப்பாடி அவர்கள் அணியில இருக்காங்க. அப்போ அவருக்கு சட்டசபை அந்த அதிமுக குழுவுக்கு தலைவர் ஆகிற தகுதி இல்லை என்பது இந்த ஓட்டெடுப்பின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அவ்வளவுதான். இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் பியாண்ட் டவுட். ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்ல மெஜாரிட்டி டஸ் நாட் சப்போர்ட் இபிஎஸ் அப்படின்றது இன்னைக்கு தெளிவா இருக்கு. அதே போல விஜய்க்கு 144 ஆக பெரும்பளவுக்கு பெரும்பான்மை இந்த சட்டசபையில கிடைச்சிருக்குதுன்றதையும் பாக்குறோம். சார், இந்த அதிமுக வந்து 2 பிளவுகளா வந்து இருக்காங்க இல்லையா சார்? எஸ்பி வேலுமணி கிட்ட சில பேரும் இருக்காங்க, எடப்பாடி அவர்கள் கிட்ட சில பேர் இருக்காங்க. இவங்க சட்டசபையிலும் பிரிஞ்சு உக்காந்து இருக்காங்க இல்லையா சார்? இந்த கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் இதுக்கப்புறம்? கட்சியின் எதிர்காலம்லாம் நல்லா தான் இருக்குங்க. அதாவது எம்எல்ஏக்கள் கொஞ்சம் பேர் வெளியே போவதாலோ அல்லது இப்ப ஆம் ஆத்மியில கூட ராஜ்யசபால 7 எம்பிக்கள் வந்து ஆல் ஆஃப் ஏ சடன் பிஜேபியில போயிட்டாங்க. அதனால வந்து அந்த கட்சி இல்லாமல் போய்விடுமா? அப்படி இல்லை. கட்சி என்பது இருக்குங்க. ஆனா கட்சியின் செல்வாக்கு, வீச்சு, அதனுடைய இம்பாக்ட் என்பது அரசியல்ல குறையும் பிளவு காரணமா. ஆனா கட்சி யார்கிட்ட இருக்கும் சார்? 2 பிரிவுகளா இருக்காங்க இல்லையா சார்? அதாவதுங்க, சட்டசபைக்கு உள்ள நிச்சயமா அந்த கட்சி வந்து வேலுமணி, சிவி சண்முகம் அவங்க குரூப் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா they have proved that they are having majority support of ADMK MLAs inside the assembly. 47 25 அவங்க கையில இருக்குதுன்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ நேச்சுரலி சபாநாயகர் என்ன பண்ணுவாரு, யாரு அதிகப்படியான பெரும்பான்மை எம்எல்ஏக்களை கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களதான் குழு தலைவர், அந்த கட்சியின் குழு தலைவராக அவர் சொல்ற ஆளதான் கொறடா இப்படி எல்லாம் நியமிப்பாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அதிமுக உள்கட்சி இந்த பிளவு அரசியல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அணி தான் வெற்றி பெற்றதாக தெரிகிறது. ஆனா இது வந்து அவுட் சைட்ல இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி அதிமுகவை வந்து பாதிக்குமானா பாதிக்கும். ஆனா அப்போ வந்து அது பொதுக்குழு கூடி அதுல பெரும்பகுதியான மாவட்ட செயலாளர்கள் அல்லது செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுச் செயலாளர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானமோ இல்ல அவரை நீக்கணும்னு சொன்னா அப்ப கட்சியும் இந்த குரூப் கிட்ட போயிடும். ஆனா பொதுக்குழு எடப்பாடி கூட்டுவாரா? அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அவங்க வந்து கோரிக்கை வச்சாச்சு. நேத்தே சிவி சண்முகம் செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது சொன்னாரு, பொதுச் செயலாளருக்கு வந்து நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம், பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு. பொதுக்குழு கூட்டுறது தலைமையை மாற்றத்துக்காக தான். பட் என்ன எனக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஈவன் அமங் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸ், வேலுமணி அந்த டீம், சிவி சண்முகம் டீமுக்கு தான் மெஜாரிட்டி இருக்கு. சோ அதனால வந்து பொதுக்குழுவை கூட்டுவதற்கே அவர்கள் போராட வேண்டியிருக்கும், அவங்க வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். பட் அந்த கட்சி வந்து எடப்பாடியின் பிடியிலிருந்து மெல்ல மெல்ல நழுவி கொண்டிருக்கிறது என்பதை வேணா இந்த நேரத்துல நம்ம சொல்லலாம். அதுக்கு காரணம் அவரு தாங்க, அவரே உருவாக்கி கொண்ட ப்ராப்ளம் தான் இது. எடப்பாடி வந்து மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் கொல்லைப்புற வழியாக பாஜக துணையோடு திமுக உதவியோடு முதல்வர் ஆயிடலான்னு சில முதலமைச்சர் ஆகலான்னு எதிர்பார்த்தாரு. ஆமா, எதிர்பார்க்கலங்க, முயற்சி பண்ணாரு. எதிர்பார்ப்பது வேற,
முயற்சிப்பது வேற. இப்போ உங்களுக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட தொகுதியில நீங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. பல தொகுதிகள்ல டெபாசிட் பறி போயிருக்கு. இவ்வளவு புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. எதிர்கட்சி தலைவரா ஒரு 75 பேர் கொண்ட கூட்டணிக்கு லாஸ்ட் டைம் 2021 உங்க கட்சிக்கு மட்டுமே 66 இருந்தது. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு எதிர்கட்சி தலைவரா இருந்த நீங்க இன்னைக்கு உங்க 66 47 குறைஞ்சிருக்கு, 19 குறைஞ்சிருக்கு. இப்ப அதனால எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தும் பறி போயிருக்கு. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலில் 2026ல மக்கள் ஆளுங்கட்சியும் தண்டித்திருக்கிறார்கள், எதிர்கட்சியும் கண்டித்திருக்கிறார்கள். இதுகாரம் நாம் பார்த்த வரலாறு ஆளுங்கட்சி தண்டிச்சா எதிர்கட்சியை தூக்கி விடுவாங்க, ஆளுங்கட்சி அதிகாரத்தை இழந்தால் எதிர்கட்சி ஆட்சிக்கு வரும். ஆனா இந்த முறை முதல் முறையாக தமிழ்நாட்டு மக்கள் போத் ரூலிங் அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டிய தண்டிச்சிருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. அதாவது முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கூட உட்கார முடியாத அளவுக்கு, சட்டமன்ற உறுப்பினராகவே இல்லாத அளவுக்கு தோக்கடிச்சிட்டாங்க. ஆட்சி போறது அது வேற விஷயங்க. திமுகவுக்கு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். 1971ல ஒரே ஒரு முறைதான் 67 இன்னி வரைக்கும் திமுக தொடர்ந்து ஆட்சியிலிருந்து தக்க வச்சிருக்கு. ஒரே ஒரு முறை 71க்கு அப்புறம் கடந்த 50-60 வருஷத்துல நெவர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு டிஎம்கே எவர் கெட் ரீஎலெக்டட். அதுதான் நடக்க போகுது 2026ன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் ஒரு வருஷமா. ஆனா சொன்னாங்க வரலாற்றை மாற்றுவார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர், 2.0 திராவிட மாடல் ஆட்சி வரும்லாம் கதை விட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எம்எல்ஏவே ஆக முடியல. ஒரு முதலமைச்சரா இருந்தவர், முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட சட்டமன்றத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு மக்கள் அவரை தண்டிச்சிருக்காங்க, அந்த கட்சியை தண்டிச்சிருக்காங்கன்னா எதிர்கட்சியை விடல, சும்மா விடல. எதிர்கட்சியும் ஆப்போசிஷன் ரோல ஒழுங்கா பிளே பண்ணாதால பழனிசாமி அவருக்கும் அந்த தகுதியை புடுங்கிட்டாங்க. எதிர்கட்சி அந்தஸ்து அவர் கையிலயும் இல்லை. அப்ப இந்த சூழ்நிலையில மக்கள் தீர்ப்பை ஏற்று, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு இவங்க அமைதியா இருப்பது தாங்க நல்லது. அதை விடுத்து திமுக உதவி, திமுகன்றது ஆர்ச் ரைவல் டு ஏடிஎம்கே. ஆக்சுவலா ஏடிஎம்கே உதயமானதே டிஎம்கே அழிக்கணும்னு தான் எம்ஜிஆர் உருவாக்குனாரு. அப்ப திமுக எதிர்ப்பு உருவான ஒரு கட்சி திடீர்னு 55 வருஷம் கழிச்சு அந்த திமுக உதவியோடு ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சது மிகப்பெரிய தவறு இல்லையா? அது அந்த கட்சிக்குள்ள நேச்சுரலி எதிர்பார்த்தபடி பிரச்சனையை கிளப்பி விட்டுடுச்சு. அதனால திமுகவும் அட் ஃபால்ட் தாங்க இதுல. திமுகவுக்கும் உதயநிதி போன்றவர்கள், சபரிசன் போன்றவர்கள், ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் நல்ல ஆளா தான் இருந்திருக்காரு, அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஜகவுடைய பிளான் இது, பிளான் ஏ இது. அதாவது விஜய் ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும். ஏன்னா காங்கிரஸோட விஜய் கூட்டு வச்சுட்டாரு. காங்கிரஸ் பிளஸ் விஜய் டிவிகே என்பது தமிழ்நாட்டுல ஒரு டெட்லி காம்பினேஷனா இருக்க போகுது. அது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல 2029 நாடாளுமன்றத்துல தெரிய போகுது. இன்னைக்கே பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில கேரளால காங்கிரஸ் ஆட்சி, அதே போல பாத்தீங்கன்னா கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி, இப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, ஆந்திராவிலும் பாண்டிச்சேரியிலும் பிஜேபி ஜூனியர் பார்ட்னரா இருக்கு. அப்போ காங்கிரஸினுடைய வளர்ச்சி என்பது பாஜகவால ஜீர்ணிச்சுக்க முடியாது இல்லையா? அதனாலதான் விஜய் வருவதை தடுப்பதற்கு தங்களால் ஆன முயற்சியை செய்தாங்க. அது இந்த திமுக அதிமுக அந்த கூட்டணி வேலைக்காவலன்னு ஒன்னும், பிளான் பியா தான் திருமாவளவன் என்ற தலித்தை முதல்வராக்குறோம். இந்த பக்கம் விபி சிங்க பண்ணாங்க இல்லையா காங்கிரஸுக்கு எதிராக. விபி சிங் பிரதமர் ஆகும்போது அவருக்கு பெரும்பான்மை கிடையாது. ஒரு பக்கம் இடதுசாரிகள் ஆதரவு, சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம், இன்னொரு பக்கம் பாஜக ஆதரவு. இவங்க 2 பேரும் வேறு திசையில இருக்கிறவங்க, இரு துருவங்கள். ஆனா இந்த இரு துருவங்களும் சேர்ந்து விபி சிங்க ஆட்சியில உட்கார வச்சாங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு பிளைண்ட் ஆன்டி காங்கிரசிசம், குருட்டுத்தனமான காங்கிரஸ் எதிர்ப்பு இருந்ததால் விபி சிங்க எப்படி பிஜேபியும் லெப்ட் பார்ட்டிஸும் ஆதரிச்சு ஆட்சியில பிரதமரா உட்கார வச்சாங்களோ
அதே மாதிரி முயற்சி இப்ப முயன்றார்கள். பிளான் பில தான் திருமாவளவனை முதலமைச்சரை உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் திமுக இந்த பக்கம் அதிமுக முட்டு கொடுத்து விஜய் என்பவர் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது. ஏன் அந்த மாதிரி தே ஆர் மார்டலி அஃப்ரைடா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது விஜய் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியில உட்கார்ந்துட்டாருன்னா அடுத்து நீண்ட காலத்துக்கு நமக்கு அதிகாரம் பக்கமே போக முடியாது. அதனால அவரை முதல்ல உட்காரவே விடக்கூடாதுன்னு எல்லா தில்லுமுள்ளும் பண்ணாங்க. எதையுமே செயல்படுத்த முடியல. காரணம் என்ன? மக்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படி. மக்கள் 2.5 வருஷ கட்சியான தாவேகாவுக்கு 35% அந்த ஆதரவை முதல் தேர்தலே கொடுத்தாங்க. ஈவன் எம்ஜிஆர் டிட் நாட் காட் இட். இந்த மாதிரி அவர் கூட 33% தான் வாக்கு சதவீதம். அதுவும் அவர் கூட்டணி வச்சு பண்ணாரு. ஆனா விஜய் தாவேகா இன்னைக்கு தன்னந்தனியாக மாபெரும் கட்சிகள் 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி, ஏற்கனவே ஆட்சியில 30 வருஷம் இருந்த கட்சிகளை தன்னந்தனியாக நேரிட்டு இன்னைக்கு வெற்றி பெற்றுக்கிறாங்க. இது சாதாரண வெற்றி இல்லைங்க. நான் பார்த்த அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல உதயநிதி எதிர்கட்சி தலைவர் வழக்கம் போல அவங்க தாத்தா மாதிரி அப்பா மாதிரி கணக்கு சொன்னாரு. 35% உங்களுக்கு ஆதரவா போட்டிருக்காங்க, 65% உங்களை வானான்னு போட்டிருக்காங்கன்னு ஒரு சதவீத கணக்கு சொன்னாரு. அப்படிதான் உண்மையா? எங்க டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கவங்களாலதான் நீங்க ஆட்சி அமைச்சிங்கன்ற மாதிரி விஷயம் எல்லாம் பேசினாரு சார். அதெல்லாங்க அதான் சொல்றேனுங்க. அதாவது எல்லா வேலையும் செய்தார்கள். திமுகவும் அண்ணா திமுகவும் பாஜகவின் ஆலோசனையின் பேரில் எல்லா வேலையும் செய்து எந்த வேலையும் வேலைக்கு ஆகல. முதல்ல பழனிசாமி முதல்வராகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க வெளியில இருந்து திமுக. அதுக்கப்புறம் அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு, மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னு ஒன்னும் திருமாவளவன் தலித் பேச வச்சு விபி சிங் ஆதரிச்ச மாதிரி பார்லிமெண்ட்ல இவங்க இப்படி ஆதரிக்கலாம்னு பார்த்தாங்க. அதுவும் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா அண்ணா திமுக இதுக்கு ஒத்துக்கல யாரும். திருமாவளவனை 2 பேரும் சேர்ந்து ஆதரிக்கிறத. சோ அதனாலதான் திருமாவளவனும் பாவம் ரொம்ப காத்துட்டு இருந்தாரு. அதனாலதான் டிலே பண்ணாரு. விஜய் முதல்வர் ஆவதற்கு ஆட்சி அமைப்புக்கான அந்த ஆதரவு கடிதங்கள் ஒரு 24 மணி நேரம் தாமதப்படுத்தப்பட்டது காரணம் திரைமறைவில் நடந்த இந்த சதி வேலைகள் தான். எல்லா சதி வேலையும் தோத்த பிறகு இன்னைக்கு சதவிகித கணக்கு சொல்றாங்க. அப்ப அந்த ஆட்சி அமைக்க போனீங்களா, அது எப்படி சரியா இருக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் அடிமைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு நலன்களை எப்போதுமே காட்டி கொடுக்கிறவர் சொன்ன நீங்க அவரை முதல்வராக்கிறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா? என்ன கதை அடிக்கிறீங்க? திருமாவளவனை முதல்வராக்கிறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா? அதனாலதான் அவர் 2 சீட்டு கொடுத்தாங்களா மக்கள்? சோ நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. தாவேகா ஒரு 10-15 தொகுதிகள்ல 500 வாக்குல 600 வாக்குல வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தா அந்த தொகுதியிலும் ஜெயிச்சிருந்தா தனிப்பெரும்பான்மை வந்திருக்குங்க அவங்களுக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாதுங்க. இல்ல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் இன்னைக்கு நிறைய விஷயம் பேசுறாரு. மக்களுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சீங்களா? தாய்மாமன் சீருன்னு சொன்னீங்க, 6 சிலிண்டர் சொன்னீங்க, இதெல்லாம் செய்ய முடியுமா? செஞ்சீங்களா? ஆனா எங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொரோனா டைம்லயே நிறைய விஷயங்கள் பண்ணாருன்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. 5 வருஷம் ஆட்சியில இருந்த பிறகும் இன்னைக்கும் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் 100க்கு மேல இருக்குதுங்க. இவங்களுக்கெல்லாம் குதிரை பேரத்தை பத்தி பேசுறதுக்கும் புஷ்பா பட பாணியில சோப்பா இறங்குச்சு லஞ்சம் லாவண்ய பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தினகரனுக்கும் உதயநிதிக்கும் திமுக ஏதாவது யோகியதை இருக்குதாங்க? KN நேரு பக்கத்துல உட்கார வச்சுட்டு இவர் பெருசா பேசிட்டு இருக்காரு. KN நேரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 2000 கோடி அடிச்சு இருக்காரு அப்படின்னு சொல்லி இடி அவர் மேல FIR போட சொல்லி 1 வருஷமா தொங்கிட்டு இருக்குங்க. இவங்க FIR போட்டாங்களா? புதிய அரசு போடும் என்று நான் நினைக்கிறேன். சோ 7 வேலைக்கு 35 லட்சம் வாங்கினவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு மந்திரியா இவங்க பெரிய ஊழல் சக்திகள் மற்றவங்களை பத்தி எல்லாம் பேசுறாங்கள, இவங்களுக்கு எல்லாம் அருகதையே கிடையாதுன்ற நானு. தினகரன் பேசலாமாங்க? திகார் ஜெயில மாச கணக்குல களி தின்னவர் அவரு. எதுக்கு? தேசபக்தி போராட்டத்துல கலந்துக்கிட்டதுக்கா? லஞ்சம் கொடுத்தாரு எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல்ஸுக்கு சின்னத்தை வாங்கறதுக்காக. அதுக்காக ஜெயிலுக்கு போனவரு. ஆக அவர் RK நகர்ல நின்னப்ப இடைத்தேர்தல ஜனங்களுக்கு 20 ரூபாய் நோட்டை டோக்கனா கொடுத்து 20,000 தரம் ஜெயிச்சோன்னு ஏமாத்தின ஆட்கள்ங்க இவங்க எல்லாம். குதிரை பேரத்தை பத்தியும் ஊழலை பத்தியும் பேசினா தமிழ்நாட்டு மக்கள் மூடர்கள் அல்ல, முட்டாள்கள் அல்ல.
இவங்களுடைய வண்டவாளம்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால விஜய் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. 2 நாள் 3 நாள் கூட ஆகல. 3 நாள்லயே அவர் வரவேற்கத்தக்க பல மாற்றங்களை செய்திருக்காரு. இதுவரையில எதிர்க்கட்சியா இருந்தவங்களை யாராவது போய் பார்த்திருக்காங்களா? நேத்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு முதல்வர் விஜய் போகும்போது காங்கிரஸ்காரங்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ந்தார்கள் தெரியுமா? 20 வருஷமா யாரும் வராத இடம் இது அப்படின்றாங்க. திமுக தலைவர் போயிருக்காராங்க, கூட்டணி தானே. வைகோ அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தாரு சார். இன்னைக்கு விஜய் போனாருங்க, ஸ்டாலின் வீட்டுக்கு போனாரு, வைகோ வீட்டுக்கு போனாரு, தன்னை கடுமையாக விமர்சனம் பண்ண சீமான் வீட்டுக்கு போனாரு. அதனால ஒரு அரசியல் நாகரிகத்தை துவக்கி இருக்கிறார் அண்ணாவுக்கு அப்புறம். புரியுதுங்களா? அதனால அவருடைய ஆட்சி தொடரணும், அவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். அவர் இப்பதான் வந்திருக்காரு. இதை செஞ்சீங்களா அதை செஞ்சீங்க, நீங்க 5 வருஷம் கழிச்சு ஒண்ணும் செய்யாம இல்ல ஊர் சொத்தை கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன யோகியதை இருக்கு அவரை பத்தி கேட்கறதுக்கு? இப்போ ஸ்டாலின் என்ன சொன்னாரு? அவர் ஆட்சி அமைக்க நாங்க எந்த தடையும் பண்ண மாட்டோம், அவருக்கு 6 மாசம் டைம் கொடுப்போம் அப்படின்னாரு. முறை எனி ரூலிங் பார்ட்டி நியூவா வரும்போது, ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆட்சி அமையும் போது அதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும் செட்டில் டவுன் ஆகுறதுக்கு. இன்னும் 9 மந்திரிங்க தாங்க போட்டிருக்காரு. 32 மந்திரி 34 மந்திரி போடலாம். 9 பேர் தான் மந்திரியாவே பதவி ஏற்றிருக்காங்க. அதனால ஆட்சியை முழுமையா அவர் பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு மற்றதெல்லாம் பண்ணலாம், விரிவாக்கம் பண்ணலாம்னு அவர் வெயிட் பண்ணிருக்காரு. சோ த கவர்மெண்ட் கேபினெட் ஃபார்மேஷனே இன்னும் முடிவடையல. அதுக்குள்ள நீங்க இதை செஞ்சீங்களா அதை செஞ்சீங்களா நான் கேட்டா, நீங்க 5 வருஷமா ஒண்ணும் செய்யாம இல்ல போயிட்டீங்க சொன்னத. இது எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவாங்க கேட்டா? he must be given. விஜய் சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு சில மாதங்கள் அவகாசம் கொடுக்கணுங்க. அவர் நிச்சயமாக மக்களை ஏமாற்ற மாட்டார், அவர் வஞ்சிக்க மாட்டார். அது நம்ம பாக்குறோம். அவர் வந்த உடனே என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. 717 இதை மாத்தி விட்டார. ஒயின் ஷாப்புக்குள்ள மூடி இருக்காரு. இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் காலி பண்ணிட்டார. நீங்க என்ன பண்ணீங்க? இளம் விதவைகள் உருவாகிறார்கள்னா நீங்க பேசுனீங்களே கனிமொழி எல்லாம், நீங்க டாஸ்மாக் ஒழிக்கிறதுக்கு மதுக்கடைகளை அட்லீஸ்ட் குறைப்பதற்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? இப்ப அது செயல்படும் நேரத்தை குறைக்கணும், இன்னும் கூட குறைக்கணும். அவர் மத்தியானம் ஏதோ சொல்லி இருக்காரு, மாலை நேரத்துல ஒரு 3 மணி நேரம் கொடுத்தா போதும்ன்ற, அதுக்கு மேல தேவையில்லை. நேர கட்டுப்பாடு, வயது கட்டுப்பாடு, இப்படி ஒரு ஆளுக்கு ஒரு வாரத்துக்கு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டும். மது விலக்க நம்ம கொண்டு வர முடியாதுங்க. இந்தியா பூரா எல்லாம் திறந்து விட்டுருக்கும் போது தமிழ்நாடு மட்டும் மது விலக்கு செய்யணும்னு சொல்றவங்க பைத்தியக்காரங்க, அது இம்ப்ராக்டிகல்ங்க. அப்புறம் கள்ளச்சாராயம் வரும், இல்லைன்னா ஆந்திராவுக்கு போயிடுவாங்க, இந்த பக்கம் பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க. அதனால அது தேவையில்லை. இதை கண்ட்ரோல் பண்ணலாங்க. படிப்படியாக அதன் பயன்பாட்டை குறைக்கிற மாதிரி பண்ணலாம். விஜய் அவர்கள் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுவேன்ற மாதிரி விஷயத்த சொன்னார் இல்லையா சார், அதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே வெளியிட்டார பழனிவேல் தியாகராஜன். போன ஆட்சியில எடப்பாடி ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததும், அப்போ நிதி அமைச்சராக நியமனம் செய்யப்பட்ட பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர் ஒரு ஒயிட் பேப்பரை கொடுத்தாரு. வாட் இஸ் வாட், என்ன நிலவரத்துல கருவூலம் இருக்கிறது, கஜானா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. கருணாநிதி ஜெயலலிதா தோற்ற பிறகு முதல்வரான பிறகு சொன்ன முதல் வார்த்தையே கஜானா காலின்னு சொன்னாரு. போய் கஜானால பூந்து பார்த்துட்டு சொன்னார் அவரு. இதெல்லாம் விஜய் சொல்லிட்டாரு முதல் நாளே கஜானாவை தொடச்சு வாரிட்டு போயிட்டாங்கலாம். அதுக்குதான் அவர் சொல்றாரு, அதை நான் வெள்ளை அறிக்கையா கொடுக்குறேன், நீங்க மக்கள் எல்லாம் பாத்துங்க. டிரான்ஸ்பரன்சி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த கவர்னன்ஸ், அவ்வளவுதான். வெளிப்படைத்தன்மை இருக்க போது நமக்கு தெரியும் இல்ல, இவ்வளவு லட்சம் கோடி எதுக்கு வாங்கினாங்க, அந்த கடன்லாம் எதுக்கு போயிருக்கு. இப்பவே நமக்கு தகவல்னா, நமக்கு 100 ரூபாய் வருவாய் வருதுன்னா 20 ரூபாய்க்கு மேல வட்டி கட்டுறதுக்கே செலவு பண்றோங்க. நமக்கு மேல ஒரு சில பைசா அதிகமா செலவு பண்ற ஒரே மாநிலம் கேரளா. அவங்கதான் 20 ரூபாய் 50 காசு, நம்ம 20 ரூபாய் செலவு பண்றோம் வட்டி கட்டுறதுக்கு மட்டும். சும்மா எவனும் கடன் கொடுக்கலைங்க, எங்களை அனுமதிச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு தான் கடன் வாங்கியிருக்காங்கன்னா. 55 வருஷத்துல தமிழ்நாட்டு அரசாங்கங்கள் வாங்காத கடனை
வாங்கின கடனை நீங்க 5 வருஷத்துல வாங்கி இருக்கீங்கன்னா இது என்ன ரொம்ப குட் பினான்சியல் மேனேஜ்மெண்டா? கிடையாதுங்க. ஊழல், அதே போல மிஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எக்கனாமி, இதெல்லாம் நம்ம வந்து ஒயிட் பேப்பர் மூலம் தெரிஞ்சுக்க முடியும். இதை எல்லா அரசுகளும் செய்யணுங்க. முந்தைய அரசு எந்த நிலையில இந்த பைனான்ஸை வச்சுட்டு போயிருக்கு, ஸ்டேட் பைனான்ஸ்ன்றது மக்களுக்கு சொல்றது என்ன தப்பு? ஒயிட் பேப்பர்ன்றது விஜய் கண்டுபிடிச்சது இல்லையா? முன்னாலேயே பழனிவேல் தியாகராஜன் திமுக பைனான்ஸ் மினிஸ்டர் அந்த ஒரு எடப்பாடி ஆட்சியை பத்தி விமர்சிக்கிறதுக்கு அதை வெளியிட்டார. நீங்க செய்யலாம், ஆனா மத்தவங்க யாரும் செய்யக்கூடாதா? என்ன நியாயம் இது? ஆனா உதயநிதி அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, மக்களை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காதீங்க, நீங்க டைம் கேட்டிருக்கீங்க, நாங்க கொடுக்குறோம், இந்த 1.5 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகையை சீக்கிரம் போடுங்க, மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு சார். இல்ல, அவர் விஜய் ரொம்ப தெளிவா சொன்னாரு, மக்கள் நல திட்டங்கள் ஏற்கனவே இருந்த ஆட்சியில எல்லாம் தொடரும், அதுல வந்து யாருமே எப்பவுமே அதெல்லாம் நிறுத்துவோம்னு சொல்லி இவங்க எதுக்கு அது தொடரணும்னு என்னவோ இவங்க சொந்த காசுல இருந்து கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. They are not the godfathersங்க. கவர்மெண்ட் மணியே கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதை தொடரும். அவங்களுக்கு தெரியாதா தாவேகா மந்திரிங்களுக்கு இல்ல விஜய்க்கு இதெல்லாம் நிறுத்தினா வந்து ஒரு எதிர்ப்பு வரும், மக்கள் கிட்ட கெட்ட பேர் வரும் தெரியாதா? சும்மா அதை நீங்க நிறுத்தாதீங்கன்னு நிறுத்தணும்னு நீங்க விரும்புறீங்களா திமுக ஆட்கள்? எனக்கு புரியல. எனக்கு நான் இந்த நேரத்துல ஒரு சம்பவத்தை தான் சொல்ல விரும்புறேன். காமராஜர் கொண்டு வந்ததுதான் ரொம்ப நாளைக்கு முன்னாலே மதிய உணவு திட்டம், அதாவது நூன் மீல் ஸ்கீம்னு சொல்லிட்டு. அதத்தான் வந்து எம்ஜிஆர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேர் மாத்தி சத்துணவு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு. அப்ப எதிர்கட்சி தலைவர் அந்த கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? இளம் தளிர்கள் எல்லாம் கையேந்த வச்சுட்டாரு, தட்டேந்த வச்சுட்டாரு அப்படின்னு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாரு இதுக்காக. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அப்புறம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் முட்டை கொடுக்குறேன், சத்து மாத்திரைகள் கொடுக்குறேன்னு அதை இம்ப்ரூவ் அப்பான்னுட்டு. நிறுத்த முடியாதுங்க இதெல்லாம். இப்ப அம்மா கேன்டீன்ல சீரழிச்சிட்டாங்களே தவிர நாங்க மூடுறோம்னு சொல்ல தைரியம் திமுக இருந்ததா? சொல்லல. ஆனா அதை சீரழிச்சிட்டாங்க, அதை வந்து சரியா கவனிக்காம விட்டு இன்னைக்கு பல இடங்கள்ல அந்த அம்மா ஆமா அத வந்து சைலண்ட் கில்லர் மாதிரி அழிச்சாங்க. இவங்க வந்து மத்தவங்களை பத்தி பார்த்து சொல்லக்கூடாதுங்க. திமுகவினருக்கு எந்த யோக்கியதும் அருகதையும் இல்லை. மத்தவங்க அதுவும் ஆட்சிக்கு வந்த 2 நாள்லயே மந்திரி சபை இன்னும் முழுசா ஃபார்ம் ஆவதுக்கு முன்னாலேயே இதை செய்தியா அதை செய்தியான்னு உங்களை நீங்க எல்லாத்தையும் செஞ்சதால் தானங்க மக்கள் உங்களை மூளையில உட்கார வச்சிருக்காங்க. தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை மனதார ஒப்புக்கொண்டு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவர் தப்பு பண்ணா ஒரு 6 மாசம் கழிச்சு ஹனிமூன் பீரியட் ஒண்ணு இருக்கு இல்ல புது கவர்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுங்க. ஆனா 3வது நாளே குற்றத்தை அடுக்குறீங்க. புஷ்பா படம் சோப்பான உங்களை இந்த பணம், இந்த கையாடல், முறைகேடு, லஞ்சம், ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சுட்டு வந்தாலும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க திமுக கூட. நீங்க வந்து புஷ்பா பட பாணியில வந்துட்டு அரசு நடக்குதுன்னு பேசுறீங்களே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? 234 தொகுதியிலையும் திமுக அதிமுக வேட்பாளர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலையா? பணம் கொடுக்காம ஜெயிச்சு இருக்கிறது தாவேக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால இவங்க ஏதோ நேர்மையாளர்கள் மாதிரியும் உத்தம புத்திரங்கள் மாதிரியும் அதெல்லாம் தப்புங்க. அதாவது மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, உட்காருங்க கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்குன்னு. அதை மதிச்சு வந்திருக்கிற ஆளுக்கு இடையூறு பண்ணாம அவருக்கு உதவி பண்ணும். அப்கோர்ஸ் ஆல் செட் அண்ட் டன் இவ்வளவு பேசிட்டு உதயநிதி வந்து அவர் வாக் அவுட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அது ஒரு வகையில விஜயனுடைய அரசுக்கு உதவிதான். அது இருந்து எதிர்த்து வாக்கு போடாம ஆக்சுவலா எதிர்ப்பு வெறும் 22 பேர் தாங்க அந்த சபையில எதிர்த்தார்கள். 4 பேரும் 5 பேரும் நடுநிலை வகித்தார்கள். 22 பேர் தான் எதிர்த்தார்கள். அது அதிமுக எடப்பாடி பிரிவை சார்ந்தவர்கள், வேற யாரும் எதிர்க்கலையே. எதிர்ப்பதற்கு என்னங்க இருக்குது? ஏங்க அவர் ஆட்சியை இன்னும் தொடங்கலைங்க, இன்னைக்குதான் அவருக்கு வந்து ஒரு இது கிடைச்சிருக்கு, அங்கீகாரம். அதனால எதுக்கு எதிர்க்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்? எடப்பாடிய வந்து ஆக்கிடலாமா முதல்வரா? இல்ல உதயநிதி ஆக்கிடலாமா?
ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்லுங்க நீங்க. ரைட், ஓகே. விஜய்க்கு 35% தான் ஓட்டு போட்டிருக்காங்க, 65% வந்து ஓட்டு போடலன்றீங்க. ஓகே, அந்த 65% யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? உங்களை முதல்வராக ஓட்டு போட்டிருக்காங்களா, இல்ல எடப்பாடி ஆட்சியில மத்த போட்டிருக்காங்க? என்ன கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கிட்டு ஏன் திமுக இப்படி தோல்வி அடைந்தது, ஏன் அண்ணா திமுக இப்படி படுதோல்வியை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்க என்பதை சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்கள் ஆய்வு நடத்தி இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி தவறுகளை சரி பண்ண ஒழிய வந்து 2 நாள் ஆன ஆட்சி மேல குற்றச்சாட்டை வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு 30 வருஷம் ஆட்சி, ஆளுக்கு 30 வருஷம் கூட போதாது அவ்வளவு பேசுறதுக்கு இருக்கு உங்களை பத்தி எல்லாம். மக்கள் இதெல்லாம் வேடிக்கையா தான் பார்ப்பாங்க, காமெடியா பார்ப்பாங்க, அவ்வளவுதான். சீரியஸா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். இன்னைக்கு விஜய் அவர்கள் வெற்றி பெற்று இருக்காரு இந்த ஃப்ளோ டெஸ்ட்ல. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஓகே. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.